வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6-2 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 50 மாணவர்களின் கணித மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 50 மாணவர்கள் கணக்கு பரிசையில் வாங்கின மார்க்கு கீழே இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க. பிரிவு அளவு 10 மதிப்பெண்கள் என எடுத்துக்கொண்டு நிகழ்வெண் பரவல் அட்டவணையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் நம்ம வரையணும். ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்க, கொடுத்துருக்கக்கூடிய மார்க் இதுதான். இந்த 50 மார்க் இருக்குது. 50 மாணவர்களோட கணித தேர்வு மார்க் இருக்குது. இதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, பிரிவு இடைவெளி எப்படி எடுத்துக்கணும், 10 அளவுகளாக எடுத்துக்கிட்டு எத்தனை இது பண்ணோம், அந்த நிகழ்வு பரவல் அட்டவணையை நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்க, தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணை. பிரிவு இடைவெளி எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்க, 10 எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 0லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60, 60லேருந்து 70, 70லேருந்து 80, 80லேருந்து 90. ஏன்னா 90 வரையும் தான் இருக்குது. 90க்கு மேலே மார்க்கில் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். சரியா. அதுக்கடுத்து பாருங்க, இப்போ நேர்கோட்டு குறிகள் வரைய போகிறோம். ஒவ்வொன்றா பாருங்க, ஒவ்வொரு நம்பராக இது பண்ணி நம்ம நேர்கோட்டு குறி. முதல்ல நான் அப்படியே பார்த்துக்கிறேன், நீங்கள் அப்படியே புக்கை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொரு நம்பராக சொல்லி நான் குறிக்கிறேன். முதல் இது என்ன இருக்குன்னா 52. 52 எங்கே வரும் பாருங்க, இந்த 50க்கும் 60க்கும் நடுவில் நேர்கோட்டு குறி போட்டாச்சு. அதுக்கடுத்து 33. 33 30க்கும் 40க்கும் நடுவில் வரும். அதுக்கடுத்து 56. 56 இந்த இடத்துக்கு வரும். அதுக்கு 52. 52ம் இதிலே தான் வரும். அதுக்கடுத்தது 44. 44 40க்கும் 50க்கும் நடுவில் வரும். அடுத்தது 59. 59 எங்கே வரும், இந்த இதில் வரும். அதுக்கடுத்து 47. 47 40க்கும் 50க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அதுக்கு 61. 60க்கும் 70க்கும் இடையில வரும். அதுக்கடுத்தது 49. 49 எங்கே வரும், 40க்கும் 50க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அதுக்கடுத்தது 61. 61 எங்கே வரும் பாருங்க, 60க்கும் 70க்கும் நடுவில். அதுக்கடுத்தது 52. 47 இருக்கு இல்லையா, 47. 47 எங்கே வரும்னா 40க்கும் 50க்கும் நடுவில். அதுக்கடுத்து 52. 52 இங்கே வரும். 50க்கு 60. ஏற்கனவே 4 கோடு முடிஞ்சிருக்கு, 5வது கூட இந்த மாதிரி கிராஸாக போடுங்க. அதுக்கடுத்து 67. 67 எங்கே வரும், 60க்கும் 70க்கும் நடுவில். 39. 39 எங்கே வரும் பாருங்க, 30க்கும் 40க்கும் நடுவில் 39. அதுக்கடுத்து 89. 89 எங்கே வரும், 80க்கும் 90க்கும் இடைப்பட்டது. 57 பாருங்க, 50க்கும் 60க்கும். அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 5 முடிஞ்சது, அடுத்த செட் ஆரம்பிக்கிறோம். 64 பாருங்க, 60க்கும் 70க்கும் நடுவில். 58 பாருங்க, 50க்கும் 60க்கும் நடுவில். அதுக்கடுத்து 63. 60க்கு 70க்கும் நடுவில். ஏற்கனவே 4 கோடு முடிஞ்சது, 5வது கூட கிராஸாக போடணும். திரும்ப 65 இதே இதில் தான் வரும். அதுக்கடுத்தது 32. 32 எங்கே வரும் பாருங்க, 30க்கும் 40க்கும் நடுவில் தான் 32. அதுக்கு 64 எங்கே வரும், 60க்கும் 70க்கும் நடுவில் தான் 64. அதுக்கடுத்து 50. இப்போ பாருங்க, 50 நம்ம இங்கே எழுதவா இங்கே எழுதவா, எப்பயுமே ஆரம்பிக்குது இல்லையா, இங்கே தான் எழுதணும், இங்கே முடியுதுல எழுதக்கூடாது. அப்போ இதில் தான் எழுதணும் 50. அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு. சரியா. அதுக்கு 54. 54 எங்கே வரும், இதிலே தான் வரும். அதுக்கடுத்து 42. 42 எங்கே வரும் பாருங்க, இங்கே வரும் இல்லையா. ஏற்கனவே 4 கோடு போட்டோம், 5வது கூட கிராஸாக போடணும். 48 இதிலே தான் வரும். திரும்ப ஆரம்பிக்கிறோம். 22. 20க்கும் 30க்கும் நடுவில் 22. அதுக்கடுத்து 37. 37 எங்கே வரும், 30க்கும் 40க்கும் நடுவில் 37. 59. 59 எங்கே வரும் பாருங்க, 50க்கும் 60க்கும் நடுவில். 4 கோடு போட்டோமா, இப்போ 5வது கோடு கிராஸாக 59 முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 63 பாருங்க, 63 எங்கே வரும், 60க்கும் 70க்கும் நடுவில். அதுக்கடுத்தது 36. 36 எங்கே வரும் பாருங்க, 30க்கும் 40க்கும் நடுவில். 4 கோடு போட்டாச்சு, 5வது கூட சாட்சி போட்டுறணும். 35 இதிலே தான் வரும். 30 40லே தான் வரும். 48 இங்கே வருமா, 40க்கு 50க்கு நடுவில். திரும்ப 48 இதிலே தான் வரும். இப்போ 55. 55 எங்கே வரும், 50க்கு 60க்கு நடுவில். அடுத்து ஆரம்பிக்கிறோம். அடுத்தது 62. 62 எதில் வரும், 60க்கும் 70க்கும் நடுவில். அடுத்தது 74 எதில் வரும், 74 70க்கும் 80க்கும் நடுவில் வரும். அதுக்கு அடுத்தது 43. 43 எங்கே வரும் பாருங்க, 40க்கும் 50க்கும் நடுவில்.
அதுக்கு அடுத்து 41. 41 எங்கே வரும்? 40க்கும் 50க்கும் நடுவில் 4 கூட போட்டாச்சு, 5ஆவது கூட சாட்சி போட்டுடணும். எதை முடிச்சிட்டோம்? 41 முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது 51. 51 எதில் வரும் பாருங்க, இந்த 50க்கும் 60க்கும் நடுவில் வரும். அதுக்கு அடுத்தது 8 பாருங்க, 8 எங்கே வரும்? இங்கே வரும், 0க்கும் 10க்கும் நடுவில். 71. 71 எங்கே வரும்? 70க்கும் 80க்கும் நடுவில் வரும். 30 பாருங்க, 30 இங்கேயும் 30 இருக்குது, இங்கேயும் 30. எங்கே எழுதணும்? ஆரம்பிக்கிறதுலாம் போடணும், அப்போ இங்கே வரும். சரியா? 18 பாருங்க, 10க்கும் 20க்கும் நடுவில் 18. 43. 43னா இந்த இடத்துக்கு வரும் இல்லையா? அதுக்கு அடுத்து 28. 28னா 20க்கும் 30க்கும் நடுவில். 20. 20 எங்கே வரும்? இங்கேயும் 20 இருக்குது, இங்கே எங்கே ஆரம்பிக்குது? இதில் தான் வரும், இதில் தான் 20 வரும். அதுக்கடுத்து 40. 40 எங்கே வரும்? ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வரணும், இங்கே தான் 40 வரும். அதுக்கு அடுத்தது 58. 58 இந்த இடத்துல வரும். 58. 50க்கும் 60க்கும் லாஸ்ட்டாக 49 எங்கே வரும்? 40க்கும் 50க்கும் நடுவில். முடிஞ்சது. இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமல் பாருங்கள். இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இதுலேயும் ஒன்று தான் இருக்குது, இதில் 3 கோடு இருக்கா, அப்போ 3, இது ஒரு 5, இது ஒரு 2, 7 இருக்குது. இங்கே பாருங்கள் 5, 10, 13 இருக்குது. இங்கே பாருங்கள் 5, 10, 13 இருக்குது. இந்த இடத்துல 5 ஒரு 4, 9 இருக்குது. இந்த இடத்துல 2 கோடு தானே இருக்குது, அப்போ 2, இந்த இடத்துல 1. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 50 வரணும். இந்த இடத்துல 90லேருந்து 80லேருந்து 90 தானே இருக்குது. நம்ம மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள், அதனால் 90லேருந்து 100 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் யாருமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். கொஞ்சம் அட்டவணை கொஞ்சம் நீட்டி விட்டுடலாம். சரியா? இப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 50 வரணும். கூட்டி பார்ப்போமா? 1, 2, 3, 12, 15, 18, 25, 28, 29, 30. 30க்கு 0, மிச்சம் 3, 3, 2, 5. 50 கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் என்னது? தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல். இதுதான் முதல், இது முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது நம்ம என்ன வரையணும் அப்படின்னா, இந்த பிரிவு இடைவெளியும் இந்த நிகழ்வெண்ணையும் பயன்படுத்தி நம்ம என்ன வரையணும்? நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம் நம்ம வரையணும். இது வந்து என்னென்னா, இந்த பிரிவு இடைவெளி எல்லாமே மதிப்பெண்கள். நீங்கள் இந்த இடத்துல மதிப்பெண்கள்னு எழுதிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இது வந்து மதிப்பெண்கள். இந்த நிகழ்வெண் வந்து எதை குறிக்குது? மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? இப்போ நம்ம ஒரு கிராஃப் எடுத்துக்கலாமா? பாருங்கள், ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து இது எல்லாத்தையும் குறிக்க போகிறோம். கிராஃப் ஷீட்டு பாருங்கள் எடுத்தாச்சு. இதில் பாருங்கள் கிராஃப் ஷீட்ஸ் எடுத்தாச்சா? இதில் இந்த கிடைமட்ட அச்சு இருக்குல்ல, இதுக்கு பேர் எக்ஸ் அச்சு. இந்த செங்குத்து அச்சு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஒய் அச்சு. ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம் 0. மதிப்பெண்கள் எக்ஸ் அச்சில் நம்ம 10 10 எடுத்துருக்கோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. அதாவது இந்த கோடு, அதுக்கடுத்து பளிச்சுன்னு இருக்கு இந்த கோடு, இங்கே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய எல்லாமே என்ன இருக்கணும்? அந்த பளிச்சுன்னு இருக்குல்லையே அந்த கோடை தான் எடுக்கணும். ஒய் அச்சில் என்ன செஞ்சிட்டோம்? 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்துக்கிட்டோம். எது வரைக்கும்? 13 வரைக்கும் நம்ம தேவைப்படும், அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம முதல்ல என்ன செஞ்சோன்னா அளவு திருத்தம் மறக்காமல் எழுதணும். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் நம்ம எத்தனை அலகு பயன்படும்? 10 அலகுகளாக பயன்படும். 10 மடங்கு எழுதுகிறோமா, அதனால் 10. ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் என்னது? ஒரே ஒரு அலகு தான், ஏன்னா 1, 2, 3 எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், முதல்ல 0லேருந்து 10 எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். 0லேருந்து 10 ஒரே ஒருத்தர் தான். 10லேருந்து 20 ஒரே ஒருத்தர் தான். அப்போ பாருங்கள், 0லேருந்து 10 ஒரே ஒருத்தர் தான். 0க்கும் 10க்கும் நேரம். இந்த இடத்துல வரைஞ்சிருவோமா? பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக வரையணும். சரியா? முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு இது எத்தனை? ஒரே ஒருத்தர் தான். அதே மாதிரி 10 to 20 ஒருத்தர் தான். 10 to 20 ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான். 10 to 20. இப்போ என்ன செஞ்சிடலாம்? இந்த இடத்துல இது பண்ணிடுவோமா? ரைட்ஸ். அதுக்கடுத்து பார்ப்போமா? 20 to 30 எத்தனை பேர்? 20 to 30 3 பேர். 30 to 40 7 பேர். 20 to 30 3 பேர் இல்லையா? இங்கே 20 இருக்குது, இங்கே 30 இருக்குது, 3 பேர் இங்கே இருக்குது பாருங்கள். 3வது நேரம் 20க்கு நேரம் 3 குறிக்கணும், 30க்கு நேரம் 3 குறிக்கணும். நினச்சிருவோமா? செவ்வகம் வரைஞ்சிருவோமா? நிகழ்வு செவ்வகம். நிகழ்வு செவ்வகம் எல்லாமே ஸ்கேலை வச்சு வரையணும். அழகாக வரையணும், பொறுமையாக வரையணும், கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது 30 to 40 எத்தனை பேர்? 7 பேர். பாருங்கள், 30க்கு நேரம் 7 குறிக்கணும், அதே மாதிரி 40க்கு நேரம் 7 குறிக்கணும்.
இப்போது நம்ம என்ன வரைய போகிறோம்? செவ்வகம் வரைஞ்சிருவோமா? பாருங்க, வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வரைஞ்சிருவோம். இங்கேயும் வரைஞ்சாச்சு. இப்போ இதை இணைச்சிடலாமா? பாருங்க, இதை நம்ம கரெக்டாக இணைக்கணும். இணைச்சிட்டோமா? இது எத்தனை? இந்த இடத்துல 7 பேர், இங்கே எத்தனை பேர்? 3 பேர். இங்கே எத்தனை? ஒன்றே ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க, அடுத்தது 40 to 50, 50 to 60. 40 to 50 13 தான், 50 to 60 13 தான். 40 to 50 13 பேர். பாருங்க, 40 to 50 13 பேர். இங்கே பாருங்க, 40க்கு நேராக 13 இங்கே டாப்பில் இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல டாப்பில் இருக்குது. தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி இந்த 50க்கு நேரையும் 13 கோடு போட்டுருமா? பாருங்க, செவ்வகம், நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வரைஞ்சிட்டோம். இந்த இடத்துல மேலே என்ன செஞ்சிடும்? டாப்லேயே இது பண்ணி விடணும். வரைஞ்சிட்டோமா? திரும்ப 50 to 60 எத்தனை பேர் தான்? 13 பேர் தான். 50 to 60 13. அப்போ 50க்கு நேரம் 13, 60க்கு நேரம் 13. சரியா? இப்போ பாருங்க, வரைஞ்சிருவோமா? இந்த இடத்துல வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலையும் வரைஞ்சாச்சு. 13 பேர். அப்போ இங்கேயும் 13 தான், இங்கேயும் 13 தான். அதை கரெக்டாக குறிச்சிடணும். அதுக்கு அடுத்தது 60 to 70 எத்தனை பேர் பார்ப்போமா? 60 to 70 9 பேர், 70 to 80 2 பேர். முதல்ல 9 பேர். இதில் 60 to 70ல் 9 பேர். அப்போ 60க்கு நேரையும் 9 குறிக்கணும், 70க்கு நேரையும் 9 குறிக்கணும். வரைஞ்சிருமா? பாருங்க, செவ்வகம், செவ்வகம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வரைஞ்சிருமா? ரைட். எத்தனை பேர்? 9 பேர். அதுக்கு அடுத்தது 70லேருந்து 80 எத்தனை பேர்? பாருங்க, 2 பேர் இல்லையா? 70லேருந்து 80 2 பேர், 2 பேர். அப்போ பாருங்க, 70க்கு நேர 2, 80க்கு நேர 2 இணைச்சிருவோமா? பாருங்க, செவ்வகத்தை நம்ம வரைஞ்சாச்சு. இந்த பக்கமும் வரைஞ்சிருவோம். இந்த பக்கமும் தெளிவாக நம்ம வரைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 80 to 90 ஒன்றே ஒன்று தான் இல்லையா? அப்போ 80க்கு நேராக 1, 90க்கு நேரம் 1. இதை அப்படியே இணைச்சிடலாம். பாருங்க, இணைச்சாச்சா? இணைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 90 to 100. 90 to 100 யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது, 0. அப்போது 0னா என்ன? 90க்கும் 100க்கும் நடுவில் இந்த நடுப்புள்ளி இதான் என்னது? 0. முடிஞ்சுது. இது வந்து என்னது முடிஞ்சுது? நிகழ்வு செவ்வகம் முடிஞ்சுது. இப்போ நிகழ்வு பலகோணம் நம்ம வரைய போகிறோம். இப்போ எப்படி நம்ம வரையணும் அப்படின்னா பாருங்க, எல்லா நிகழ்வு செவ்வகம் அதோடைய மையப்புள்ளி இங்கே மையப்புள்ளி இருக்குது, இதுக்கு மையப்புள்ளி இங்கே இருக்குது, இதனுடைய மையப்புள்ளி. மையப்புள்ளினா பாருங்க, இது ரெண்டுக்கு நடுவில் பாருங்க ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கும், டார்க்காக இருக்கும். அதான் என்னது? மையப்புள்ளி. பாருங்க, இந்த இடத்துல மையப்புள்ளி, இதுக்கு இந்த இடத்துல மையப்புள்ளி, இதுக்கு இந்த இடத்துல மையப்புள்ளி, இங்கே மையப்புள்ளி, அதே மாதிரி இந்த இடத்துல மையப்புள்ளி, இங்கேயும் மையப்புள்ளி. முடிஞ்சுதா? இப்போ எல்லா மையப்புள்ளியும் நம்ம இணைக்க போகிறோம். இணைச்சிருவோமா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ இதிலே தான் வரும் நமக்கு நேர்கோடு, இந்த இதிலே தான் வரும். நான் கொஞ்சம் டார்க்காக போட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், மேலே போவோம். இந்த மையப்புள்ளியிலேருந்து இதனுடைய மையப்புள்ளிக்கு கோடு வரைஞ்சிட்டோமா? அதுக்கு அடுத்தது இந்த 3லேருந்து இங்கே 7 வரைக்கும் இந்த நடுப்புள்ளியை இணைக்க போகிறோம். பாருங்கள், இணைச்சாச்சா? அதுக்கு அடுத்தது 7லேருந்து 13, 7லேருந்து 13 இணைச்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த 2 மையப்புள்ளி எப்படி ஒரே நேர்கோட்டுக்கு, அப்போ இப்படி வரும், இதிலே தான் வரும். கொஞ்சம் டார்க்காக போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது இங்கே கீழே வரப்போகுது. பாருங்கள், கீழே வரப்போகுது, கீழே வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே வரணும். பாருங்கள், இது எத்தனை பேர்னா எழுதிக்கிட்டாலும் நல்லது தான். இங்கே 2, இங்கே 1. இப்போ பாருங்கள், இது 2 இணைச்சிருவோமா? கரெக்டாக ஸ்கேலை வச்சு இணைச்சிருவோம். ஸ்கேலை வச்சு இணைச்சாச்சு. இப்போ இது 2 இணைச்சிருவோம். நேர்கோடுகளை கொண்டு நம்ம இது பண்ணோம். கடைசியில் இந்த 0 இருக்கா? இந்த 0 கிட்ட கொண்டு வந்து இணைச்சிருங்க.
நமக்கு என்ன ஆயிரும், இந்த பக்கம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் பாருங்க க்ளோஸ் ஆகலை. அப்போது இதை கொண்டு இது எங்கே நம்ம சேர்த்து விடணும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவில், 0க்கும் 1க்கும் நடுவில் ஒய்ஹெச்சில், சரி, எந்த பக்கம் வந்துடக்கூடாது. இந்த பக்கம் வந்துட்டு மைனஸாக மாதிரி இங்கே வரக்கூடாது. 0க்கும் 1க்கும் நடுவில் மட்டும் சேர்த்து விட்டால் போதும். பாருங்க, சேர்த்து விட்டுலாமா? சேர்த்து விட்டாச்சு. இதான் என்னது, நமக்கு தேவையான நிகழ்வு செவ்வகம், அதன் மீதே இருக்கக்கூடிய நிகழ்வு பலகோணம். பாருங்க, கரெக்டாக இது பண்ணுறேன். கீழே அளவு மட்டும் தெரியல, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. சரியா? இந்த இடம்லாம் வரும், அப்படியே பட்டையாக வரும், பட்டையாக வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பட்டையாக வரும், அதே இதில் வரும். ஏன்னா சமமாக இருக்குது. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.